பரீட்சையில ஜெயிச்ச பிறகு 7-8 பேர் அவரை சந்திக்க வராங்க. அப்பதான் தேர்வு முடிவு வந்திருக்கு. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டான், அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். ஒரு 7-8 பேர் வந்து சந்திக்கிறாங்க. நீங்க எல்லாம் யாருங்க? இதெல்லாம் பலவிதமான அகாடமி நடத்துறோம். அவங்க சொல்றாங்க, ஒரு போட்டோ மாத்திரம் கொடுத்துருங்க, நீங்க எங்களுடைய அகாடமியில் தான் வெற்றி பெற்றவர்கள் நாங்க ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறோம், அதுக்கு ஏதாவது காசு கொடுத்துறோம். அந்த பையன் சொல்றான், ஒன்றும் உங்க அகாடமிக்கு நான் வந்தப்போ ஏகப்பட்ட காசை கட்டிட்டு நான் திரும்பி வந்த ஆளு, இன்னைக்கு நான் இங்க வரமாட்டேன்னு அந்த பையன் சொல்லுவான். இப்படித்தான் பல பேசுறாங்க. இவங்க அந்த சந்தேகமே வரக்கூடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட போட்டுருக்காங்க பாருங்க. இதிலிருந்தே அவர்களுடைய உண்மை தன்மை. எல்லாத்தையும் சார் சொன்னாரு, இங்க பேசுற போது சொன்னாரு, என்னை அழைக்கும் போதுன்னு சொன்னாரு. அது ஏன் வந்து அரசு பள்ளியிலே படிக்கிற வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாத குழந்தைகளினால் மருத்துவர்களாக ஆக முடியாதா? அந்த கனவை அவங்க வச்சுக்க கூடாதா? அவங்களுக்கு ஒரு விரலை கொடுத்தா அதை பிடிச்சி சரசரசரன்னு ஏற்றி மேல வந்துடும் எங்க பிள்ளைங்க. அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம்னு சார் சொல்றாரு. அதனால் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை முதலில் நான் தெரிவிக்கிறேன். நீட் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, இருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு பேர் கொஞ்சம் கை தூக்க பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க மனசுல எல்லாம் பலவிதமான கேள்விகளோட தான் இங்க உட்கார்ந்து இருக்கு. நிறைய கேள்வி. அதுல ஒரு பக்கம் பார்த்தா இந்த நீட்ல ஒரு பையன் 720 வாங்கியிருக்கான். அவனோட இன்டர்வியூ எல்லாம் படிச்சு நாளைக்கு நானும் அதே போல என்னை 7 பேர் அப்படி ஒரு ஆசை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருவேளை 120-200 மார்க் வந்துருச்சுன்னா நான் எங்க போய் முகத்தை வச்சுப்பேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவிலே தான் நீங்கள் ஊசலாடி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கே அவங்களை பத்தி தெரியும், வாங்கிடுவேன் கொஞ்சம் முயற்சி பண்ணா வாங்கிடுவேன், ஆனா வரலன்னா என்ன செய்யும்? இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒண்ணு போட்டுக்கிறது எல்லாத்தையும் அதான் இருக்குல்ல, இருக்கா இல்லையாங்க? நான் இனிமே கட்டாயமா நீட் எழுத முடியாது, அதனால நீங்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்க 3 மார்க் கேள்வி 5 மார்க் கேள்வி அந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். நாம ஸ்டேட் போர்ட்ல தான் படிச்சோம். 3 மார்க் கேள்வி 5 மார்க் கேள்வி அதுக்கு தான் நம்ம மைண்ட் செட் தயாரா இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் வர்ற போது அதுல ஒன்று சொல்லுவாங்க ஏபிசிடி இருக்கும், பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஏபிசிடில ஒன்று கிடையாது, அது உடனே தெரிஞ்சிடும். சீதைக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அவங்க சித்தப்பா, அந்த 4 சாய்ஸ்ல ஒரு சாய்ஸ் சித்தப்பா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும், அது சத்தியமா கிடையாது. அது மாதிரி நிச்சயமா இல்லைன்றது தெரிஞ்சு அதை ஒதுக்கிடுவோம். பாக்கி எவ்வளவு இருக்கு? 3 ஏபிசி 3 இருக்கு. கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் யோசிச்சு இன்னொரு எலிமினேட் பண்ணிடுவோம். இது இருக்காது, ஐ டோன்ட் திங்க் இது இருக்காது. இப்போ எவ்வளவு பாக்கி இருக்கு? 2 பாருங்க, பயமுள்ள ஒரே மாதிரி இருக்கும். இதுவா அதுவா ட்ரிக்ஸ் பார்க்குற மாதிரி இவனா அவனா எப்படி இதுவா கூட இருக்கும். இது மாதிரி யோசிச்சுட்டே தான் பெல் அடிச்சு பேப்பர் வாங்கி போயிட்டே இருக்கும். 2ல அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும். 2த்துல ஒண்ணு சரியான விடை, இன்னொன்றின் பேர் டிஸ்ட்ராக்டர், திசை திருப்பினர். நம்மள திசை திருப்பணும்னே கேள்வியை உருவாக்கணும், அதை எழுதணும். இந்த 2 போச்சு இல்ல, அது நம்ம சாதாரணமா படிச்சிருந்தா கூட அந்த 2 இல்லன்னு தெரியும். இந்த 2ல எது தப்பான ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய லாஸ். சரியான ஆன்சரை சூஸ் பண்ணீங்கன்னா படிச்சீங்க. சில பேர் பயந்துட்டு இதுவான அதுவான அட்டெம்ப்டே பண்ணாம போயிடும், அட்டெம்ப்டே பண்ணாம, ஏன்னா எது சரின்னு தெரியல நமக்கு. So one is the right answer, one is the detractor. இந்த டிட்ராக்டர்னால தான் பல பேருடைய மதிப்பெண்கள் குறையும். மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंसல டிட்ராக்டர்னால தான் பல பேருடைய மதிப்பெண். அதுக்கு என்ன செய்வது? முதல்ல ஒண்ணை மட்டும் செய்யுங்க. பரீட்சையில அப்படியே எழுதிக்கலாங்கன்னு முதல்ல செய்ய வேண்டியது, என்னால முடியும்டா அப்படின்னு உனக்கு நீ சொல்லி தினம் காலையில் எழுதி கண்ணாடியை பாருங்க. கண்ணாடியை பார்த்து உங்க பேர் என்ன, வனஜா, கிரிஜா, பாத்திமா, என்ன பேர் வேணா இருக்கு. பாத்திமா நீ செய்ய, உங்க அம்மா அப்பா உங்க அண்ணன் தம்பிலாம் வீட்டில் இருக்க பெரிய பிரச்சனை இல்லை. தம்பி பார்த்தா எனக்கு ரொம்ப கண்ணீரே வந்து, அந்த தம்பி பார்த்தா, ஏன்னா அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கு,
அவர் வேற எப்பவுமே நல்லா படிக்கிறார். இதே பிரச்சனை தான் எனக்கு இருக்கு. இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனையும் பெரிய பிரச்சனை. நம்ம அக்காவோ அண்ணாவோ நம்ம ஸ்கூல்ல படிச்சா அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. எனக்கு வந்து 2 அக்கா, 2 என் ஸ்கூல்லே படிக்கும். நான் கிளாஸ்ல பேசிட்டே இருப்பேன். ஏன்னா கடவுள் என்ன அதுக்கு தான் படித்தார். கடவுள் அதுக்கு என்ன படித்தாரு? ஏன்னா நான் 2ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது இப்படி மைக்கெல்லாம் கொடுப்பாங்களாக்கும், திருச்சி முழுக்க போஸ்டர் வைப்பாங்களாக்கும். யார்கிட்ட பேசுவேன்? பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க பேசுவேன். அது ஒரு டீச்சருக்கு பொறுத்தல. நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலையோட நம்ம தலையை அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம். அப்பதான் நம்ம கேள்வி கேட்பாங்க. டீச்சர் நம்ம கிருஷ்ணன் டீச்சர் மாதிரி பகல் டீச்சர் மன்னிக்கவே முடியாது. ஏந்தி நானா டீச்சர், நீ தான் எந்தி. எழுத உடனே என்ன என்ன திட்டு, அதுக்கு அவனுக்கு புரியுது. நீ ஏன் படிக்கிற, நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ண, நீ ஏன் விளக்கல, நீ ஏன் அப்படிதான் கேட்டா அது ஒரு நியாயம். ஆகே ஏமாவோட தங்கி எங்க அக்கா பேர் ஏமா. முதல்ல படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எப்பவுமே நல்ல மார்க் வாங்கி கிளாஸ்ல பேசாம ஒழுக்கமா இருந்து நம்ம இம்சப்படுத்துறதுக்குன்னு கடவுள் அவங்களை படிச்சிருக்கோம். எங்க டீச்சர் ஏமாவோட தங்கி அவன் கிளாஸ்ல பேசவே மாட்டாள், அவ பேச மாட்டான். அதுதான் நானும் கடவுள் எனக்கு பேசுவதற்காக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை சிறு வயதிலேயே நான் புரிந்து கொண்டேன். இந்த விபத்துகளை கடந்த இந்த தம்பி வந்து MBBS முடிச்சு இப்ப எந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்வது என்ற தேர்வில் இருக்கிறார் என்றால் அவருக்கு இரட்டிப்பு பாராட்டுகளை நாம் சொல்ல வேண்டும். அந்த 2வது 3வது அந்த பிள்ளைகளுக்கு கூடுதலா பாராட்டணும். பாதிக்கப்பட்டவள் என்ற முறையில் உங்களிடம் நான் முதல்ல வீட்டுல அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தா லூஸ் ஆயிடுச்சு, அது கண்ணாடி முன்னாடி காலே பார்த்து பேசு, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க கண்ணாடி முன்னாடி பேசுறதால உங்களை லூசுன்னு தான் சொல்லுவோம். அதனால பத்தி கவலைப்படும். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே பார்த்து நீ செய்வ ஒரு நாள் முடியும். அந்த எண்ணம் என்பது ஒரு விதை. விழுகிற விதைகள் எல்லாம் உடனே முளைத்து விடாது. விழுகிற விதைகள் எல்லாம் உடனே முளைத்து விடுமா? ஒரு விதை பாலைவனத்திலே விழுந்து விட்டது. தோழர்களே, எப்படி முளைக்கும்? நீங்க என்ன நினைப்பீங்க? பாலைவனத்துல போய் ஒரு விதை விழுந்தா உடனே செத்து போயிடும். இல்லை இல்லை, தன்னுடைய உயிரின் ஒடுக்கங்களை அதை அடக்கிக் கொண்டு மழை துளிக்காக காத்திருக்கிறது. மழை எப்போ வரும் யாருக்கு தெரியாது. பாலைவனத்துல மழை வந்தா நல்லா வரும், ஆனா வருமானு தெரியாது. அந்த விதை மண்ணுக்குள்ளே பொதிந்து ஒரு தவம் செய்வது போல மழைக்காக காத்திருக்கிறது. மழை எப்போதோ வரும், ஆனால் மழை வருகிற வரை உயிரோடு இருப்பதுதான் விதையினுடைய வீரியம். உயிரோடு இருப்பது அந்த முதல் மழையினுடைய ஒரு துளி அந்த விதை மீது விழுந்து விட்டது என்றால் அந்த விதை ஊறி பறிக்கிறது. அப்போதுதான் பிறந்த சின்ன பாப்பாவினுடைய கட்டை விரல் போல அந்த விதை பறிக்கிறது. அந்த விதையில் இருந்து முளைத்து வருகின்ற ஒரு துளிர் இந்த பூமியையே ஜெயித்து வெளியே வருகிறது. சின்ன விதை இவ்வளவு நாள் பொழைக்குமா பொழைக்காதா என்று இருந்த விதை முளைக்க ஆரம்பித்த உடனே பூமியையே ஜெயிக்கிறது அல்லவா? பூமியையே ஜெயித்து வெளியே வந்து செடியாகி மரமாகி அந்த பாலைவனத்துக்கே அது பசுமையை தருகிறது என்று சொன்னால் அந்த விதை தான் நீங்கள். மண்ணில விழுந்த உடனே எந்த விதையும் குலைப்பதில்லை. மழை வேண்டும், 2 வேணும். ஒண்ணு மழை வர மட்டும் நான் இருப்பேன்ன்ற உறுதி வேணும், 2வது மழை வேணும். 2 வந்துட்டா நீங்க வளருவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த பரீட்சையை ஒரு முறை எழுதி அல்லது 2 முறை எழுதி நீங்க நினைச்ச மார்க் வராதவங்க உங்கள்ட்ட சில பேர் இருக்கு. இல்லையா இல்லையா? நினைச்சீங்க படுவாங்க எவன் திருத்தினான்னு தெரியும். அவ்வளவு நம்ம தோத்து போனதுக்கு பல பேரை காரணமா சொல்லுவோம். ஆண்களே கண்ணு தெரியல, பரீட்சை எழுத போற ஆண்கள் ஒருத்தர் கூட கண்ணு தெரியல. இல்லைங்க இல்லைங்க எல்லாமே ஒரே ஒருத்தர் கேட்டுங்க
அவர் தெரிஞ்சு வேலை எழுதுங்க. 2 பேர் இங்க வந்து தம்பிகள் நல்ல தம்பி.